இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மூணு விதமாக ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம லேயராக போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனும் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் நல்லா கலக்கிக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் அதில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கனை ஒரு 1/4 கிலோ அளவுக்குள்ள சிக்கன் பீசஸை நம்ம அந்த கலக்கி வச்ச மசாலா போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மேலே போடுற டாப்பிங்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, புதினா, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாணலியை வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நீங்கள் கேரளா பிரியாணியில் நிறையா போடுவாங்க, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நிறையா முந்திரி, திராட்சை கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அல்லது ஆயில், உங்களுக்கு எது இஷ்டமோ அதை விட்டு அதில் அந்த நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை ஆயிலில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் பிரியாணிக்கு மேலே தூவுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த ப்ரௌனாக வறுத்த அந்த வெங்காயத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, வெங்காயத்தை ரெடி பண்ணியாச்சு. இனி பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவை அந்த எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கணும். நல்லா அது வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் அந்த மசாலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வறுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வெங்காயத்தில் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகாத்தூள் அதையும் போட்டு அதையும் கூட மிளகாத்தூளுக்கு ஈக்குவலாக மல்லித்தூளும் போட்டுக்கிறோம். அதையும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். சைடில் நம்ம ஏற்கனவே பரட்டி வச்சுருக்கிற சிக்கனை ஆயிலில் இந்த சில்லி சிக்கனெல்லாம் பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா நம்ம இந்த ஸ்டவ்வில் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே இன்னொரு ஸ்டவ்வில் அந்த சிக்கனை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சைட் பை சைடு இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை நல்லா நம்ம சில்லி பொரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன் பீசஸ் நல்லா உப்பு காரம் பிடிச்சிருக்கு. அதை நல்லா நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலா பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு மசாலா. இதுக்குள்ளார நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. தக்காளியோடு சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம்
அதுக்குள்ளே தேவையான உப்பு போட்டுக்கலாம். அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு, ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு இருக்குது. ஸோ அளவான உப்பு போட்டுக்கோங்க. அந்த 1/2 கப் தயிரையும் வந்து அடித்து உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு மசாலாவாக நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வந்து அந்த பிரியாணி செய்கிறதுக்கான மசாலா. இந்த மசாலாக்குள்ளார நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, டீப் ஃப்ரை பண்ணி, அந்த சிக்கனை வந்து இந்த மசாலாக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து பிரியாணிக்கான மசாலா. இதை நல்லா இன்னும் அந்த மசாலோடு சேர்த்து அந்த சிக்கனை நல்லா தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த சிக்கனில் அந்த மசாலேருந்து அந்த ஆயில் வெளியே வர அளவுக்கு அதை நல்லா நம்ம என்ன பண்ணிட்டோன்னா பரட்டி வச்சுருக்கோம். மேலே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். சரி, இனி அடுத்தது ரைஸ் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும் போது அதில் அந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய் அதையும் அந்த தண்ணிக்குள்ளாரையே போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி வேகும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த 1 கப் ரைஸை அதுக்குள்ளார நான் போடுறேன். இந்த ரைஸு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணியில் கொதித்து வேகட்டும். இந்த டைமில் இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்து அந்த மசாலா அந்த பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம மேலே தெளிக்கணும். அதுக்காக இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலக்கி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து நம்ம பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்காக இந்த தண்ணியை நம்ம மேலே தெளிச்சிக்கலாம். சரி, இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்த அரிசி எடுத்து ஒரு ஃபில்டரில் நம்ம போட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துடணும். ஒரு 3/4 பங்கு தான் அந்த ரைஸ் வந்து வெந்திருக்கணும். இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணிட்டோம். இனி பிரியாணியை நம்ம லேயராக போடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அந்த பாத்திரத்தை நல்லா அதில் தேய்ச்சி விட்டுருங்க, க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பிரியாணியை லேயரிங் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல அந்த மசாலா சிக்கன் எடுத்து ஃபஸ்ட் லேயரில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை ஒரு லேயர் போடுறோம். பாருங்கள், அந்த சிக்கன் மசாலா மேலே ரைஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்காக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வறுத்து வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, புதினா, கொத்தமல்லி அதையெல்லாம் அப்படியே லேசாக தெளிச்சுட்டு அது மேலே மஞ்சள் தண்ணியும் நம்ம தெளிச்சுக்கிறோம். அது கலருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த அடுத்த சிக்கனை போடுறேங்க, மிச்சம் இருக்கிற சிக்கனை அது மேலே போட்டுட்டு அதையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அது மேலே மீதம் இருக்கிற எல்லா ரைஸையும் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் வெங்காயம், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை அதையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். அது மேலே லேசாக அந்த மஞ்சள் கலந்த தண்ணியும் தெளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி லேயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டீல் மூடியை போட்டு அந்த மூடி மேலே சூடான தண்ணியை ஒரு பிளேட்டில் ஊற்றி அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணத்தோட சூப்பரான ஒரு கேரளா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வந்து அதை சிம்பிளாக கொஞ்சமாக எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி